ஹலோ, சொல்லேன்னு சொல்ல. ஆமான்னு சொல்ல. ஏன் ஏதாவது வேணுமா? அஞ்சல, யாருமா வந்திருக்கா? எனக்கு கேட்கல. மா, நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல. நான் இந்த வீட்டு கிட்ட தான் வரேன், வந்து பேசிக்கலாம். சுமதி, குருமா வச்சுட்டு சப்பாத்தி போட்டுடலாம். குருமா கூட நான் காயில வெட்டுறேன், நீ சப்பாத்திக்கு மாவை பேச. என்னக்கா நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இத்தனை பேருக்கு நின்று சப்பாத்தி தேய்க்க முடியுமா? இட்லி ஊற்றி சட்னி வச்சிடலாமா? ஐயோ, இட்லி ஊற்றினா அத்தை அவ்வளோதான், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்புறம் போய் தோசை ஊற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேருக்கும் நின்று நம்ம தான் கால் வலிக்க வலிக்க ஊற்றணும். மணி 11 ஆயிரும். ஆமாம், அவங்க எப்போ எதை சொல்லுவாங்கன்னே தெரியாது. இப்போ என்னதான் சமைக்கிறது? உங்க 2 பேர் மனசுலயும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அத்தை அத்தை, என்னத்த சொத்த? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், தாத்தா வந்திருக்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு. யாராவது ஒரு ஆள் எட்டி பாக்குறீங்களா? 2 பேரும் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு பேசிட்டு இருந்தோம் அத்தை. நீங்க கூப்பிட்டது காதுலயே விழுவலத்தை. நம்மளாவது போட்டு கொடுத்துருக்கலாம். இந்த அக்கா பேச்சை கேட்டுட்டு போடாம விட்டு தப்பா போச்சு. இப்போ நம்மளையும் சேர்த்து சிக்க வச்சிருவாங்க போலயே. ஏன் சுமதி, அத்தை கூப்பிட்டது உனக்கு கேட்டுச்சா என்ன? இல்லக்கா, கேட்கலையே. நம்ம இங்கே தானே இருந்தோம். கேட்கல. அத்தை, எங்க 2 பேருக்குமே கேட்கல. தாத்தா வந்திருக்காரா? சரி, நீங்க போய் உட்காருங்க, இப்போ டீ எடுத்துட்டு வந்து தரோம். அதான் நானே வந்துட்டேனே, நானே போட்டு எடுத்துட்டு போய்க்கிறேன். நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்க சுமதி? அது தெரியாம தானே நாங்களே இங்கே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சுமதி, கீழ பாத்துட்டே நிக்கிற? இவ இப்பதான் யோசிப்பா. இட்லி எத்தனை டக்குன்னு சொன்னான்னா சரின்ட்டு போயிரும். இல்லனா தோசை கீசை ஊத்த சொல்லி எங்க உயிரை வாங்க போகுது. என்னம்மா 2 பேரும் பேத முடிச்சுட்டே இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. நைட் என்னதான் செய்ய போறீங்க? அத்தை, சப்பாத்தியும் குருமாவும் செய்யலாம்னு இருக்கோம் அத்தை. ஏன் கிச்சன்ல கிடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய மாட்டீங்களா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? இட்லியை ஊத்தி ஒரு சட்னி சாம்பார் செய்யுங்க, போதும். எப்பாடியோ, இது குணம் தெரிஞ்சு சப்பாத்தின்னு சொல்லியாச்சு. எப்படி நம்ம சொல்றதை செய்ய சொல்லாது. நல்ல வேலை, இட்லியை ஊற்றி ஒரு சட்னி சாம்பாரை வச்சிடலாம். நம்ம தப்பிச்சோம் இன்னைக்கு. சரிங்க அத்தை, இட்லி ஊற்றி சட்னியும் சாம்பார் வச்சிடறேன் அத்தை. எத்தனை எடுத்த ஊற்றட்டும்? எத்தனை தடவை சொல்லி தரது? எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு 5 ஈடு ஊத்துமா, போதும். அத்தை, நீங்க போய் உட்காருங்க அத்தை. நீங்க சொன்னா நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறோம். சரி, கவனமா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. எதையும் மேலேக்கிட கொட்டி தொலைஞ்சிடாதீங்க. என்னக்கா பாக்குறீங்க? மகாராணி போயிட்டாங்களா இருக்காங்களான்னு பார்த்தேன். ஏன்க்கா, அத்தைக்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, நம்ம 5 ஈடு இட்லி அவிச்சு ஒரு குண்டா சாம்பார் வச்சு ஒரு வாளி சட்னி செய்வோம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கே. ஆமா, நம்ம 2 பேரும் தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி. இவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும்ல. 5 ஈடு இட்லி எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? இத்தனை பேருக்கு ஒரு குண்டா சாம்பார், காய்கறி எத்தனை வெட்டணும் பாரு. இன்னைக்கு நம்ம இட்லி ஊத்தியே நம்ம பெண்டை கழட்ட போறாங்க இவங்க. அக்கா, தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா? தேங்காய் சட்னினா 5 தேங்காய் திருவுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளால முடியாது. 1 கிலோ தக்காளி போட்டு தக்காளி சட்னி செஞ்சிரு. சும்மா சொல்லக்கூடாது. இந்த அணு சமைச்சானா சாப்பிட்றதுக்கே அமிர்தமாக இருக்கு. சமையல்லாம் இவளை அடிச்சுக்கவே முடியாது. அனு, அனு, எங்கம்மா இருக்க? அத்தை, இந்த வரேங்க அத்தை. அத்தை, ஏதாவது வேணுமாங்க அத்தை? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பணியாரம் நல்லா இருக்கு, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். என்ன இவங்க நம்மளை திடீர்னு பாராட்டுறாங்க? இப்பெல்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லையே. 5 வருஷத்தில் 500 தடவையாவது இந்த பணியாரத்தை செஞ்சுருப்பேன். இன்னைக்கு பாராட்டுறாங்கன்னா என்னன்னு ஒன்றும் புரியலையே.
நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இல்லைங்க அத்தை, நிறைய தடவை பணியாரம் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு பாராட்டுறீங்களா, அதான் என்னன்னு. ஓ அதுவா, பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் வெளிப்படையாகவே கேட்டுடுற. ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் சமைக்க போகிறது இல்லைல்ல, அதனால சொன்னேன். என்னங்க அத்தை, திடீர்னு இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம்மா, வேற கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போவியோ எங்கே போவியோ, ஆனால் என் வீட்டை விட்டு நாளைக்கு கிளம்பிடு, அவ்வளோதான் சொல்லுவேன்.